ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேம்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நீங்கள் சேனலில் பார்க்குறது எங்கள் பெரியம்மா வீட்டு தோட்டம். முதல்ல நீங்கள் பார்த்தது ரோஜா செடி, அதுக்கப்புறம் இது எல்லாமே லில்லி, இது கருவேப்பிலை செடி, இது மலையரளி மரம். என்ன கலரில் இருக்குது பார்த்திங்களா? பூ ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு கொய்யா கன்று நிற்கி. இது மல்லிகைப்பூ செடி. எங்கள் ஊர் சைடு நீங்கள் யார் வீட்டில் பார்த்தாலும் நிறைய கருவேப்பிலை செடி தான் இருக்கும். மல்லிகைப்பூ செடி, இது செம்பருத்தி செடி, 5 இதழில் பூக்குமே அது. விநாயகருக்கு வைப்பாங்கள்ல அந்த பூ. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெத்தலை செடி, வெத்தலை கொடி நிழலில் இருக்கிறதுனால இலையெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது, வெயிலுக்கு எட்டலையா. இது எல்லாமே ஜாதி மல்லி, பிச்சிப்பூன்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடில். இது சீத்தாப்பழ மரம், இது செவந்திப்பூ, இது கற்பூரவள்ளி செடி, ஓமம் செடி இருக்குல்ல அது. இது நாட்டு கனகாம்பரம். கலரை பார்த்திங்களா எப்படி இருக்குது? இது எலுமிச்சை மரம். இது பக்கத்தில் நிற்கிறதும் ஜாதி மல்லி தான். அது என்ன மரம்னு எனக்கு தெரியலை. இது பப்பாளி மரம். இதுலேயும் ஒரு சீத்தாப்பழ மரம் நிற்கி. ஜாதி மல்லி செடியெல்லாம் சீசன் இல்லை, அதனால் இப்படி இருக்குது. சீசன் டைமில் நல்லா பூ பூக்க ஆரம்பிச்சிடும். இது நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை. அடுத்து நீங்கள் பார்க்குறது சிகப்பு பொன்னாங்கண்ணி, ரயில் கீரைன்னு சொல்லுவாங்கள்ல அது. இதுக்கு ரொம்ப மெயின்டெனன்ஸ் தேவையில்லை. சப்போட்டா பழ மரம், இது தென்னை மரம். சப்போட்டா பழ மரத்தில் சின்ன சின்னதாக பிஞ்சுகள் இருக்குது. இதோட சீசன் எப்போன்னு எனக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். போன டைம் வரும்போதும் நான் இங்கே வீடியோ எடுத்திருந்தேன். அந்த வீடியோவை இதோட லாஸ்ட்டில் நான் இணைச்சிருக்கேன். ஏன்னா இந்த வாட்டர் ஆப்பிள் மரம் தான் இருக்குது. இதுதான் வாட்டர் ஆப்பிள் மரம். இதில் இந்த டைம் ரொம்ப பிஞ்சிகளாக தான் இருக்குது, குட்டி குட்டியாக இருக்குது. பிஞ்சி பூக்கள் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் போன டைம் வரும்போது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. காயோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. அதனால் அதை உங்களுக்கு காட்டலான்னு அதையும் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மரம் நல்ல பெரிய மரமாக இருக்குது, வாட்டர் ஆப்பிள் மரம். அவ்வளோ வெயிலில் எல்லா மரமும் வாடி போய் இருந்தாலும் இந்த மரம் மட்டும் பச்சையில் இருந்தது, பார்க்க நல்லா இருந்துச்சு. அதோட நிழல் கூட நல்லா இருந்துச்சு அதில் நிற்கும்போது பார்க்க. அது மலநெல்லிக்காய் மரம், மல்லிகைப்பூ செடி, இது எல்லாமே சோத்துக்கத்தாழை. அது பக்கத்தில் நிற்கிறது மருதாணி. இதெல்லாம் தென்னை மரத்துக்கு அடியில் வச்சுருக்காங்க. இது மாமரம். மாமரத்தில் ஒரே ஒரு மாங்காய் மட்டும் இருந்துச்சு. அந்த பக்கம் நிறையா இருந்துச்சு, அந்த பக்கம் போக முடியலை. இதில் நிறையா எறும்பு இருந்தது, அதனால் அங்கே போகலை. தென்னை மரத்தில் தேங்காயை பார்த்திங்களா எவ்வளோ கிடக்குன்ட்டு. மருதாணி செடி சின்னதாக தழுத்து வருது. இது என்னதுன்னு எனக்கு தெரில. எனக்கு பார்க்க செண்பகப்பூ மரம் மாதிரி தெரியுது, ஆனால் என்னன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். மறுபடியும் கருவேப்பிலை மரம். இது சீத்தாப்பழம் தான், ஆனால் என்ன சீத்தாப்பழம்னு எனக்கு தெரியல. இது சீத்தாப்பழத்தில் ஒரு வெரைட்டி. இதோ இருக்குது பாருங்கள் அதோட பழம். உங்களுக்கு இது என்ன வகைன்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்டில் அதோட பேரை சொல்லுங்கள். வாழை மரம், குட்டி வாழைத்தோட்டம். வாழை மரங்கள் எல்லாம் நல்லா வளர்த்தியாக நீளமாக இருந்துச்சு. இதில் ஒரு மாமரம் நிற்கி பாருங்கள். இதோ இந்த மரம் கொஞ்சம் பெரிய மரமாக இருக்குது, ஆனால் காய்கள் இல்லை இந்த மரத்தில். இது வாட்டர் ஆப்பிள் மரம் இருக்குல்ல, அதோட வீடியோ தான். இதில் பாருங்கள் பிஞ்சியாக இருக்கும், குட்டி குட்டியாக. இது கொஞ்சம் பரவாயில்லாமல் ஒரு சைஸ் இருக்குல்ல. இது இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். அதே நேரத்தில் இந்த பச்சை கலரில் இருக்குல்ல, அது பிங்காக மாறணும். அப்போ தான் இதோட டேஸ்ட் நல்லா இனிப்பாக இருக்கும். நிறைய தண்ணிச்சத்து உள்ள பழம் இது.
உங்களுக்கு எங்கே கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க. இந்த பழம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நமக்கு நீர்ச்சத்து அதிகமாக கிடைக்கும் உடம்புல. ஒரே ஒரு பழம் மட்டும் நான் கையில் வச்சுருந்தேன், அது மட்டும் தான் பிங்க் கலரில் மாறி இருந்தது. சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த இருக்கு பாருங்கள், இந்த பழம் தான். ஆனால் இது சைஸ் வந்து சின்னதாக இருக்குது, ஏன்னா அவங்க உரம் போடாமல் வச்சுருக்காங்களா அதனால். இது வந்து இயற்கையாக அதுவாக விளைஞ்ச பழம். நம்ம உரங்கள் போட்டு வச்சோம்னா நல்லா பெருசாக வரும். இது போன டைம் வரும்போது சப்போட்டா மரத்தை வீடியோ எடுத்தேன்ல, அப்போ எடுத்தது. இப்போ இதில் கொஞ்சம் பிஞ்சுகள் இருந்துச்சு. இது கருவேப்பிலை மரத்தோட பழங்கள். கருவேப்பிலை பழம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? நான் சின்ன வயசில் நிறைய சாப்பிட்ருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ முழுவதுமாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் என்னென்ன செடி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.